படத்துல வந்துட்டு ஒருத்தரோட முன்னுரிமையை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ ஒவ்வொரு தடையும் தாண்டி எப்படி அந்த ஒரு கிராமத்துல இருந்து அந்த ஜாதி மதம் அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்து ஒரு மனுஷன் ஒரு 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 தனி நபர் எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வெளியில வந்து ஜெயிக்கிறாருன்றத காட்டுறாங்க. எல்லா படத்துலயும் ஒரு அரசியல் இதுல வந்து அவர் அந்த ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருக்கிற ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் அது வந்து மக்கள் வந்துட்டு ஒரு ஒரு சைடா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து ஜாதி அந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஊர் மக்கள் தங்களோட பிரச்சனையா நினைச்சிட்டு பண்ணாங்க. அதுல இருந்து ஹீரோ வெளியில வந்துட்டு தான் வந்து அவர் போய் அவரோட தனி இண்டிவிஜுவல் கோல் அச்சீவ் பண்ணாரு. தெரியுது அது படத்துல துருவோட எஃபர்ட் வந்துட்டு இந்த படத்துல நல்லாவே தெரியுது. நல்லா நடிச்சிருக்காரு. ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்லவே வேணாம். அவங்களாம் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ சும்மா நடினாலே நடிப்பாங்க. அண்ட் இதுல ரொம்ப சப்போர்ட்டிவா சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லேஜ் டச்சோட இருக்கு, வில்லேஜ் கனெக்டோட இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து உட்காந்து பாக்குறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. மைண்ட்ல எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம ஓகே இது என்ன படம்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஃபேமிலிஸ் வந்து தாராளமா பார்க்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. ப்ரோ ரெண்டு அதாவது கேஸ்ட் மாரி செல்வராஜ் கேஸ்ட் பேஸ் அப்படிலாம் இல்லை ப்ரோ. எல்லாருக்குமான படம் தான் ப்ரோ எடுக்கிறாரு. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு ஜாதி தான் ப்ரோ. ஒன்னு பிற்போக்கு இன்னொன்னு முற்போக்கு. நம்ம எந்த லைன்ல நிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க. அதனால மாரி செல்வராஜ் வந்து அவருடைய விஷயத்த ரொம்ப அழகா நீட்டா சொல்லியிருக்கிறாரு. நீங்க படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். லால் சாரு அமீர் சார் ரெண்டு கேரக்டர் வருது. இந்த ரெண்டு கேரக்டருமே ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருந்தா இந்த படம் இந்நேரம் தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த வெற்றிமாறன் சார் எப்படி வந்து அசுரன்ல ஹேண்டில் பண்ணாரோ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு நம்ம மாரி செல்வராஜ் சாரு. இது உண்மையா வந்து இந்த படம் எல்லாருமே பார்க்கணும், கொண்டாடணும். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. இது இல்லாம வந்து பசுபதி வந்து பையனை காப்பாற்ற அப்போ எப்படி போராட்டம். சேம் நீங்க தங்கல் பார்த்திருப்பீங்க. அதுல ஆமீர் கான் என்ன பண்ணிருப்பாரு அதே தான் வந்து பசுபதி சார் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல அவரோட ஆக்டிங் வந்து நம்ம ரொம்ப பேசப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த படம். அப்படி இருக்கும் அவரோட ஆக்டிங். சூப்பரான ஒரு ஆக்டிங். ஆல்ரெடி நம்ம சார்பட்டா எல்லாத்துலயும் பார்த்துருவோம். இது வந்து மாரி செல்வராஜுக்கு ஒரு சார்பட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயோகிராஃபி. துருவ் கிட்ட வந்து சேது படத்துல இருந்த விக்ரம் தெரியுறாரு, கண்டிப்பா தெரியுறாரு. ஆனா துருவ் கிட்ட என்ன தெரியுறாருன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகரா வருவார். அவர் நினைச்சிருந்தா இந்நேரம் இந்த படத்துல ஏழு ஸ்கிரீன்ல வந்து இந்த படத்தை பண்ணிருக்கலாம் அவங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு. ஆனா எந்த இடத்துலயும் நான் இவ்வளவு பெரிய ஆளோட பையன் அப்படிங்கிற ஹெட்வைட்லாம் இல்லாம நான் இருக்க வேண்டிய இடத்துல எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் இல்லாம ஒருத்தர் நடிகரா வரானா அவன் எப்படி நடிப்பான், அவனுக்காக நான் நடிக்கிறேன் இறங்கி நடிச்சிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு. இந்த வாட்டர் மெலான் ஸ்டார் எல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு நடிகர்லாம் வந்து வந்தது தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரம். துரு துரு வந்து ஆல்ரெடி மகான்லயே பார்த்திருப்போம். மகான் ஓடிடில வந்ததுனால யாரும் தியேட்டர்ல துருவை பத்தி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பா யாரா இவன் இப்படி பண்றான், உண்மையா விக்ரம் பையன் சியான் விக்ரம் பையன்றத காப்பாத்திட்டாரு. அப்படி முற்றாரு. காலமாடுதான் இவர் இந்த படத்துல. அப்படியே எல்லாரையும் முற்றாரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். தனுஷ் இறங்கி ஒண்ணு பண்ணுவார்ல, ஒரு கர்ணன், ஒரு வட சென்னை, ஒரு அசுரன்ல அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. அந்த வெளியூர்ல போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவெல்லாம் வந்து ஒரு காப்பாற்றலாம், இவனை நம்பிக்கையா இருக்கு. உங்களை என்ன காப்பாற்றுறது மட்டும் சார், உங்களை என்ன காப்பாற்றாங்க சார். டைலாக் எல்லாமே கைத்தட்டலாம் சார். அங்கங்க ஒரு டைலாக். லால் சார் வில்லன் தானே இந்த படத்துல. லால் சாரை நீங்க லைக் பண்ணுவீங்க. அதாவது டேய் எல்லாருமே நல்லவன் தான்டா, ஆனா நீயும் நானும் ஏன் அடிச்சுக்கிட்டோன்றது நமக்கே தெரியல. இது நமக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு பகைன்றத அமீர் சார் அவரோட லைன்ல ஒண்ணு சொல்லுவாரு, லால் சார் அவரோட லைன்ல சொல்லுவாரு. இது புரியல. இது ஜாதி, அதாவது ஜாதி படம் இந்த படத்தெல்லாம் பார்க்க கூடாது, பாரஞ்சித் இப்படி எடுக்கிறாரு, படத்தை ஃபர்ஸ்ட் வந்து பாரு, என்ன கருத்தியலை வந்து சொல்றாங்கன்னு பாருங்க. இது வந்து அவ்வளவு ஒரு அழகான லால் சாரை வில்லனா வந்து காமிச்சிருந்தா, வில்லனா காமிச்சு இந்த படத்தை வந்து ஒரு சார்புடைய படமா காமிச்சிருக்கலாம். ஆனா லால் சாரை நீங்க லைக் பண்ணுவீங்க. அப்படி ஒரு அழகான ஒரு மெச்சூர்டான ஆக்டிங். அவ்வளோ ஒரு நல்ல படம் ப்ரோ.
மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி போயிட்டு இருக்கு? நிவாஸ் வந்து சில இடத்துல ராஜா சார் மியூசிக் பண்ணாரான்னு நம்மளுக்கு யோசனை வருது, சில இடத்துல ரஹ்மான் சார் பண்ணாரான்னு தோணுது, சில இடத்துல பார்த்தோம்னா அனிருத் மாதிரி பண்றாரு, சந்தோஷ் நாராயண வராரு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்கி அடிச்சிருக்கிறாரு நிவாஸ். மிகப்பெரிய பேசப்பட வேண்டிய ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனா சாய் அபியங்காருக்கும் அனிருத் அவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிடைக்கல. அவங்களுக்கும் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அனுப்பமா நான் என்னன்னா 10 வருஷம் முன்னாடி கொடி படத்துல பார்த்ததை விட இன்னும் ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. நல்ல ஒரு நடிப்பு, சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. பைசன் ரொம்ப நல்லா இருக்கு, அழகா எடுத்திருக்காரு. மாறிக்கு இது கண்டிப்பா திருப்பி ஒரு சக்சஸ் தான். எல்லாருமே வந்து ரஞ்சித்தை பார்த்து பயப்படுறீங்க, ரஞ்சித்தோட ஒரு ஆளை பார்த்து நீங்க இன்னும் ஆப்போசிட்ல இருக்கும் பை பண்ணணும்னா அது மாதிரி தான் சொல்லுவேன். மாறி ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப வந்து கிராஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக ஒரு அரசியல் படம் பண்ணிட்டு அவர் ரொம்ப அமைதியாக உரமா இருக்காரு. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் யார் எதை பத்தி பேசுறாங்க. விக்ரமோட பையன் கிடையாதுங்க துரு வந்து இப்போ துரு அவ்வளோதான். துரு விக்ரம் கிடையாது, துரு அவ்வளோதான். துரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. துருவோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் இருக்கு. துரு கண்டிப்பா இன்னும் போக வேண்டிய துரு நிறைய இருக்குன்னு ஆசைப்படுறேன். அது வந்து பைசன்ன்ற கேரக்டர் துருவோட கணேசனாக்கு ரொம்ப நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். படம் வந்து கணேசனா பற்றி தான் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு அது ஏன் பைசன் பேர் வச்சிருக்காங்கன்னு. ஸோ கபடி பற்றின படம்ன்றதுனால கணேசன் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஜமாலே கணேசனா பைசன் தான் அங்கே கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எம்எஸ் பாஸ்கருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்த மாதிரி நான் பசுபதிக்கும் சீக்கிரமாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் நம்புறேன். பசுபதி பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமாக அவரும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறாரு நான் நம்புறேன். அமீர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அமீர் வந்து அமீருக்கு இந்த பேக்ராப் தெரியுமான்னு தெரியல, சொல்லி மாதிரி நடிக்க வச்சாரா தெரியல. ஆனால் அமீரோட கேரக்டரோட தாக்கம் ரொம்ப அதிகமாக சவுத்தில் இருக்கும்னு நான் நம்புறேன். அமீரோட கேரக்டர் தாக்கமும் அப்படிதான், லாலும் அப்படிதான். ஸோ தனி மனித 2 பேருக்கான சண்டை எப்படி 2 சமூகத்துக்கான முதல்ல மாறிச்சுன்னு ரொம்ப அழகாக மாறி சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேருமே எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதையும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிற ஒரு இடம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கை கொடுக்காம போகிற சுச்சுவேஷனுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். நம்ம அனுப்பாம ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கான போர்ஷன் ரொம்ப கம்மி தான். அனுப்பாம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. துருவோட அக்காவா ஒரு ஆக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. பிரபஞ்சனும் நல்லா பண்ணியிருக்காரு. பிரபஞ்சன் கபடி பிளேயர் நல்லா பண்ணியிருக்காரு. 2 hour 40 நிமிஷமா படம் எனக்கு தெரியல. படம் சின்ன படம் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது, நல்லா கிரிப்பா இருக்கு. கண்டிப்பா படம் நல்லா இந்த தீபாவளிக்கான படமா அமையும். மாரி ரஞ்சித் 2 பேரை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே ஹீரோட படமா இருக்காது. அது மாரியோட படம், ரஞ்சித்தோட படம், அவ்வளவுதான். ரஜினியே நடிச்சாலும் அது ரஞ்சித்தோட படம் தான், துருவே நடிச்சாலும் தனுஷ் நடிச்சாலும் அது மாரியோட படம் தான். தேங்க்ஸ். படம் வந்து நல்லா இருக்குதுல, ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தல. எல்லாம் ஆமாண்ணா, அப்பா 8 அடி பஞ்சா ஃபுல்லாக 14 அடி பண்ணுவான்ல, அது கடை காமிச்சிடறாங்க அந்த படத்தில். துரு விக்ராமத்துக்கு அப்புறம் வந்து வேற லெவலில் போயிடாப்புல. அவர் 1 படம் 2 படம் பண்ண மாதிரி தெரியல, ஒரு 10 படம் 20 படம் பண்ணி நடிச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் பயங்கரமாக போட்டுருவாப்புல. கண்டிப்பாக துரு விக்ரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு படம் கொண்டு போவோம். ஆனா அரசியல்லாம் எதுவும் பேசலாம், படம் அரசியல்லாம் பேசலாம். அது வந்து எல்லாமே சமன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பெருசாலாம் சொல்லிக்கல. அந்த வெட்டு குத்து மட்டும் ஒரு ரத்தம் தெரிக்குது, அது மட்டும் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணி தான் எல்லாம் இருந்திருக்கோம். மற்றபடி எந்த ஒரு ஆபாசம் அது மாதிரி எதுவும் இல்லை. அதுமாரி வந்து ஹீரோலாம் வந்து சத்தியம் பண்ணிட்டாங்களா, ஹீரோ மிஞ்ச மாட்டா இருப்பாரு, நாங்கள் போக மாட்டோம் சத்தியம் பண்ணுவாங்க படத்தில். அதெல்லாம் ஒரு மயிர்ன்றது காமிச்சிக்கிறாங்க. அதில் சத்தியம் பண்ணால் ஒன்றும் கிடையாது, மனசு இருந்தால் இது பண்ணிருக்காங்க. அதுமாதிரி எல்லா படத்தில் ஹீரோனி வந்து கம்மியாக தான் போடுவாங்க, வயசு அதே வயசு தான் போடுவாங்க. அதில் வந்து ஹீரோனி 2 வயசு அதிகமாக போட்டுருவாங்க. வயசு முக்கியம் இல்லை, மனசு இருந்தால் போதுன்றது சொல்லியிருக்காங்க படத்தில். ஆனால் அந்த தென் மாவட்டம் இருந்தது சரியா வரலாறு தெரியலண்ணா, அது எனக்கு அது தெரிஞ்ச கட்ட சொல்லுவாங்க. அமீர்லாம் சூப்பராக பண்ணிடுறாங்க. அமீர்லாம் தாறுமாறா வேற லெவலில். அமீரும் சரி பசங்களும் சரி சூப்பரா பண்ணிடுறாங்க. நல்லா அதெல்லாம் பிளஸ்லாம். ஸ்கூல் வாத்தியார் வந்து பண்ணிடுறாங்களா, ஒரு பிளஸ் கேரக்டர் அதுவும் சரி. அப்புறம் வந்து ஒரு வில்லனானே வந்து ஒரு வந்து துரு வந்து தூக்கிடுவார், அதெல்லாம் பிளஸ் பண்ணி நல்லா பண்ணிடுறாங்க. வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பசுபதி அவங்க அப்பா பையனை காப்பாற்ற போராட்டம், அந்த போராட்டம் எப்படி அது உண்மையா இருந்ததுலாம். அப்ப நம்ம கூட பையன் துடிக்கலாம், நம்ம பெத்த பையன் துடிக்கலாம், நொடி துடிக்கலாம். அந்த துடிப்புலாம் லைவ் ஆகுது, உடனே கத்தியது குத்துறது வெட்டுறது அதெல்லாம் இல்லாம சாதாரணமா எப்படி சேர்த்து தள்ளி வருவது, காப்பாற்றுறது எப்படி இயல்பா எப்படி நம்ம காப்பாற்றோம், அது அதான் சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. ஆமாண்ணா, அது பயமா வந்துச்சு. அந்த ஆடு குத்தும் போது நம்ம எல்லாம் குத்திடுவாங்க, நம்ம பயமாக உட்காந்து பார்க்கும்போது
அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வளர்ந்துருக்கு. படம்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சலிப்பா இருக்குன்னு ஆன்லைன்ல பேசுறாங்களே, அதெல்லாம் கிடையாதுண்ணா. படம் தரமா இருக்குண்ணா. தமிழ் டைரக்டர் பாருங்க, சங்கர், இந்த இவங்க மணிரத்னம் வந்து மாரி சோஜாஸ்லாம் சேர்ந்து படம் எப்படி எடுக்கணும் கத்துக்கணும் அவங்களாம். Awesome, excellent movie, must watch. என்ன சொல்லிருக்காங்க படத்துல? அது வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, அப்புறம் ரெஸ்பெக்ட் ஆல் this side and that side also, you have to respect all. அமீர் சார் ஆசம், அவர் தனி ஸ்டைல் அமீர் சார். அவரோட டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. துருவ் வந்து அவர் வந்து நியூ என்ட்ரண்ட் மாதிரியே தெரியாது. நான் ஆக்சுவலாக நியூ என்ட்ரண்ட் கொஞ்சம் ஆக்டிங்ல என்ன ஸ்லாக் இருக்குன்னு பார்த்தோம்னா, பட் ஒரு சீனை வந்து இஸ் ரியலி டன் ஹிஸ் ஜாப். சொல்லவே வேண்டாம், கரெக்டாக அந்த ஒரு சீனு. அது அந்த பாண்டிங் என்னன்னா, அந்த எமோஷனல் கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல ஆக்ஷன்ஸ், அவரோட ஆக்டிங் சீன் வந்து எமோஷனல் கண்டென்ட் வந்து நேச்சுரலாக இருக்கும். அதிகமாக கிடையாது, ஸ்லோவும் கிடையாது, அப்படியே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நிறைய பேருக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங், மெசேஜ் நல்லா இருக்கு, சோஷியல் இது பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட டேக் என்னன்னா, ஈக்குவலாக பாருங்க, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் ஆல், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் ஆல் பண்ணுவாங்க. இல்லை சார், ஒரு சீன் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, ஒரு சீன் கூட போர் அடிக்காது, இன்க்ளூடிங் த சாங்ஸ். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.